ஹலோ ஆல். ஸோ ரொம்ப நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த பொட்டேட்டோ நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் டைம் கிடச்சிது. உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அப்படி சூப்பராக இருந்தால் அடிக்கடி பண்ணி சாப்பிடுவேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். என்னதான் துரத்துனாலும் ஒருத்த மட்டும் போகவே மாட்டான். யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் தேவை பொட்டேட்டோஸ். ஸோ இதை நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு 4 விசில் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோலாம் போட்டு ஃபோக்ஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தேன். பட் அது ரொம்ப கடினமாக இருந்தது. அதனால் சரி கையிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்புறமா என்னென்னா கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ போட்டாலும் ஒரே ஸ்டிக்கியாகவே இருந்துச்சு. வேஸ்ட் பண்ண போகிறேன்னு ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. One eternity later. இந்த வீடியோலலாம் காட்டுற மாதிரி ஒரு கப் மட்டும் பத்தாது. நானும் பிசைகிறேன், கார்ன்ஃப்ளவர் போடுறேன், போட்டு டயர்டே ஆகிடுச்சு. சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், ஒரு கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிசைஞ்சேன். நம்ம பரோட்டாக்கெலாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு அளவுக்கு ஒட்டாமல் வந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரகிள். வீடியோவில் வந்து நல்லா திக்காக தான் போட்டாங்க. நம்ம மெலிசாக போடலாம் அப்படின்னு பார்த்தா புண்டு வந்துச்சு. நானும் ரொம்ப போராடினேன் அதுக்கிட்ட, ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் திருப்பி எண்ணெய் தடவி பண்ணேன், வந்துச்சு ஓரளவுக்கு. அதுக்கப்புறமா சரி ஓகே திக்காகவே போட்டலான்னு சொல்லி அதே மாதிரி பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒழுங்காக வந்துச்சு. ஹார்டஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் ஈஸி. சாப் பண்ண கார்லிக், செசமி சீட்ஸ், அதுக்கப்புறமா சில்லி ஆயில், அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். கூடவே சால்ட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறமா சூடான ஆயிலை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு உடனே ஸ்ப்ரிங் ஆனியனும் கொட்டி நல்லா கலர்னு கிளறிட்டால் அவ்வளோதான், ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக நூடுல்ஸ் எல்லாம் உள்ளே கொட்டினதுக்கப்புறமா ஒரு கலரிட்டா, தட்ஸ் ஆல். ஆக்சுவலி அதே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துச்சு. ஒரே குஷி ஆகிடுச்சு. இதுக்காகவே அடிக்கடி பண்ணலாம். பட் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் awesome. Bye guys. Meet you all in next video.